தாம்பரம் ரயில்வே பணிமனையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஏற்கனவே கடந்த வாரம் முதல் ஏராளமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. காலை மற்றும் மாலை நேரங்களில் ஏராளமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக ரயிலை நம்பி வரக்கூடிய பயணிகள் பெரும் சிரமப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்களும் பராமரிப்பு பணி காரணமாக 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடங்களில் உள்ள 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மின்சார ரயில்களுக்கு பதிலாக சென்னை கடற்கரையில் இருந்து பல்லாவரம் வரை 20 நிமிட இடைவெளியில் சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி இடையே சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னை கடற்கரையில் இருந்து பல்லாவரத்திற்கு இரவு 11:59 மணிக்கும், மறுமார்க்கமாக எடுத்துக்கொண்டால் பல்லாவரத்தில் இருந்து சென்னை கடற்கரைக்கு இரவு 12:45 மணிக்கும் கடைசி சிறப்பு மின்சார ரயில் இயக்கப்படுகிறது. 29ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை பகல் நேர மின்சார ரயில் சேவை வழக்கமான கால அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. ஆகஸ்ட் 3 முதல் 14ஆம் தேதி வரையிலும் மின்சார ரயில் சேவைகள் சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் ஏற்கனவே அறிவித்தது போலவே பகல் மற்றும் இரவு நேரங்களில் ரத்து செய்யப்பட இருக்கின்றன. இன்று மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும், அதேபோல கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையம், கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம், பல்லாவரம் பேருந்து நிலையம், பல்லாவரம் ரயில் நிலைய பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதன் காரணமாக அதிக அளவு பேருந்துகள் ஜிஎஸ்டி சாலையில் இயக்கப்படுகின்றன. இதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ஏராளமான போக்குவரத்து துறை போலீசாரும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே சற்று சிரமமாக இருந்தாலும் கூட பொதுமக்களை பொறுத்தமட்டில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதை பொறுத்தருள வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்த் ராஜுடன் செல்வகுமார்.